எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. என் அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள பயமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும்,
தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே. மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே. மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. இயேசு அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு தேவ பிள்ளைகள் எங்குமே போக முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தை கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம். நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து யாக்கோபின் நிருபம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் குறைவுள்ளவர்களாக அல்ல நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்திலும் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக வேதத்தில் தேவ மனிதர்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு அவர்கள் சொல்லுகிறார், எரிகிற அக்கினி நடுவில் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
என்பதை அந்த 3 வாலிபர்கள் அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாளிலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்படி அநேக பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் கர்த்தரை அறிந்த அந்த அறிவின்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே யாக்கோபு நிருபம் அந்த தேவ மனிதர் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நிறைவானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிறைவுள்ள தேவனாய் இருக்கிறார். எபேசியர் 1:23 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைவானவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நம்முடைய ஆண்டவர் அவர் நிறைவானவராக நமக்காக இறங்கி வருகிற தேவன். அல்லேலூயா. நிறைவானவர் வந்துவிட்டாலே அங்கே குறைவெல்லாம் மாறி போய்விடும். அல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்து அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டிருந்த அந்த கானாவூர் வீட்டிலே ஒரு குறைவு உண்டானது. திராட்சரசம் குறைவு காணப்பட்டது. ஆனால் இயேசு அந்த இடத்துல இருந்தபடினாலே, நிறைவானவர் அந்த கல்யாண வீட்டில் இருந்தபடினாலே குறைவுகள் நிறைவானது. அல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டில் சாப்பாடு கம்மியாயிட்டுன்னா கல்யாண வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே பதட்டமாக இருக்கும், ஒரே கலக்கமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஜனங்க அதிகமாக, இன்னும் ஜனங்கள் பூர்த்தியாக சாப்பிட்டு முடிக்க இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள், பதட்டம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நிறைவானவர் அங்கே இருக்கும்போது குறைவெல்லாம் ஒளிந்து போய்விடும். அல்லேலூயா. அங்கே நிறைவான சந்தோஷம் உண்டானது. அங்கே கலக்கங்கள் மாறி, அங்கே எல்லா விதமான சஞ்சலங்கள் நீங்கி, அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் கல்யாண வீட்டில் உண்டானது. அல்லேலூயா. இப்படி என்றால் நிறைவானவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக இராமல் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே சில குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். சரீரத்தில் பலன் குறைவுகள் இருக்கலாம், சுகம் குறைவாக இருக்கலாம், சில ஸ்தோத்திரம் பணம் பற்றாக்குறைகள் இருக்கலாம், சமாதானம் குறைவு இருக்கலாம், சந்தோஷம், குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் குறைவுகள் இருக்கலாம். ஆனால் நிறைவானவர் வரும்போது அப்படிப்பட்ட குறைவுகளெல்லாம் நீங்கி போய்விடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். வேதத்தில் அநேக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களினாலே கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். அநேக நன்மைகளினாலே கர்த்தர் நிரப்பி இருக்கிறதை நாம் வேதத்தில் நாம் தியானிக்க முடியும். வாசியுங்கள். உபாகமம் 33:23. உபாகமம் 33:23. நப்தலியை குறித்து நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். அல்லேலூயா. இங்கே தேவ மனிதனை குறித்து அங்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரங்களை அங்கே மோசே ஆசீர்வதிக்கும் போது நப்தலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நப்தலி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் நிரம்பி இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடி நீங்கள் எதினாலே நிறைந்திருப்பீர்கள் என்றால்
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அதிலே வேதனை இருக்காது, சஞ்சலம் இருக்காது, கண்ணீர் இருக்காது. அதிலே கர்த்தர் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் நிறைந்திருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அவன் நிறைந்திருந்தவனாய் காணப்பட்டான். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருந்தார். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தில் ஆபிரகாம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டானது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காமல் இருந்தபடினாலே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்ற, நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன், நீ இப்படி நடந்தா நான் இப்படி உனக்கு தருவேன். அதை தான் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நீ இதெல்லாம் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவன் வந்தபோது வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியுமுடைய சீமானாய் இருந்தான். அதை தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவ்வளவு சம்பத்து, ஐஸ்வர்யம். அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருந்தான். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருந்தார். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நப்தலி அவன் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். யோபுவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். யோபுவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய வாழ்க்கையில் அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். குறைவே கிடையாது. யோபுடைய வாழ்க்கையில் எந்த குறைவே கிடையாது, எல்லாமே நிறைந்ததாக இருந்தது. வசனம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்தில், யோபு அவன் மிகுந்த ஒரு பெரிய மனிதனாய் இருந்தான், ஐஸ்வர்யவானாய், எல்லா சம்பத்துடையவனாய் இருந்தான். எல்லா ஆஸ்திகள், எல்லா மிருக ஜீவன்கள், வேலையாட்கள் எல்லாமே ஆயிரமான எல்லா வசதியுடையவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது, எல்லா சொத்துக்கள் இருந்தது, ஆசீர்வாதத்தினால் நிறைந்தவனாய் இருந்தான். இது எப்படி அவனுக்கு கிடைத்தது என்றால், யோபு அவன் கர்த்தருக்கு பயந்த மனிதனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் அப்படி ஆசீர்வாதத்தினால் நிறைத்து வைக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினால் யோபு நிறைந்திருந்தான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தான். 128ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் நடக்கிறன் எவனோ பாக்கியவான். அதன் பிறகு எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தை இருக்குது பாருங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும், கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பான், சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஒரு குறைவு வாழ்க்கையில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு குறைவு தான் எனக்கு இருக்குது குடும்பத்தில், வாழ்க்கையில் ஒரே ஒரு குறைவு இருக்குது, இந்த குறைவுமா இந்த 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 காரியத்தில் மட்டும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்துட்டார்னா எனக்கு வேற கவலையே கிடையாது. நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் பரவாயில்ல, இதை மாத்திரம் நான் பார்த்துட்டு போயிட்டா போதும் எனக்கு அப்படின்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீங்கள் பார்த்துட்டு தான் பரலோகத்துக்கு போவீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதை மாத்திரம் நான் பார்த்துட்டா போதும், இது ஒன்று மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா, என் குடும்பத்தில் கிடைச்சிட்டா போதும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தில் வரைக்கும் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 28 விதமான ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதில் ஸ்தோத்திரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டும். பாருங்க, இது குடும்பத்தின் ஆசீர்வாதம். குடும்பத்தில் என்னென்ன தேவைக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க 8ஆம் வசனம், கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் கையின் வேலையில் நீங்கள் செய்கிற கைகளின் பிரயாசத்தில் ஒரு நிறைவானதை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள், நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருப்பீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனம் சொல்லுகிறது அதே அதிகாரத்தில், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. வானத்தின் பொக்கிஷ சாலையே கர்த்தர் திறந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே தேவன் இந்த நாளிலே உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இராமல் நீங்கள் நிறைவுள்ள ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருப்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசியுங்கள், சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம்
நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நிரப்புகிறாரா? அபிஷேகத்தினால உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், உங்களை ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நிறைவானவராய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். முதலாவது நீங்கள் ஆசீர்வாதத்தில் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் என்றால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதம், உங்கள் கைகளின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம், சமுதாயத்தின் மத்தியிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். அபிஷேகத்தினாலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை நாம் கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தின் மூலமாக கேட்க வேண்டும். ஆண்டவரே, உமது ஆவியினாலே உமது ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே கட்டுகள் அறுக்கப்படும். அபிஷேகம் உள்ளவனுக்கு எதிராக எந்த சத்ருவின் சூழ்ச்சிகள், சாத்தானின் போராட்டங்கள், அந்தகார ஆவிகள் எது நெருங்கி வந்தாலும் ஒன்றும் உங்களை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவன் என்றைக்கும் அவன் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவன் 3 வேளையும் ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுனால கர்த்தர் அவனுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்திருந்தார். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை பாருங்க, அவனுக்கு விரோதமாக சத்ருவின் சூழ்ச்சிகள், தானியேலை அழித்து விட வேண்டும், தானியேலை ஒன்றுமில்லாமல் போக பண்ண வேண்டும் என்று சத்ருக்கள் மறைவான திட்டங்கள் பல காரியங்களை கொண்டு வந்தாலும் கர்த்தர் தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் தப்புவித்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் எதில் நிறைஞ்சிருக்கணும்? அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும். அபிஷேகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? ஜெபத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நீங்கள் நிறைந்திருப்பீர்கள். அபிஷேகம் நுகங்களை முறித்துவிடும். உங்களுக்கு எதிராக பாருங்க, பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள். அவர்கள் சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் தேவனுடைய அபிஷேகம் அந்த பவுல் மேலும் சீலா மேலே இருந்தபடினால அவங்க அந்த சிறைச்சாலையில் கூட சும்மா இருக்க முடியல. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது அங்கே ஒரு பெரிய அசைவு உண்டானது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே கர்த்தரை துதிக்கிற துதி, அதுதான் நாம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எல்லாரும் வந்துடணும். சீக்கிரம் வந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது ஒரு பெரிய அசைவை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். தேவனுடைய வல்லமையான செயல்களை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவர்கள் பாடி துதித்து கொண்டிருக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகளெல்லாம் திறந்து விட்டது. ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்தது. அவர்கள் கைகளிலே கட்டப்பட்டிருந்த கட்டுகளெல்லாம் அங்கே அறுப்புண்டு போனது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் துதியினாலே கர்த்தரை உயர்த்துகிற அந்த துதியினாலே, ஜெபத்தினாலே, அபிஷேகத்தினாலே எல்லா விதமான சத்ருவின் சூழ்ச்சிகளெல்லாம் கர்த்தர் உடைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அங்கே ஒரு பெரிய மேன்மை உண்டாகிறது. அந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்ததான அந்த காவல்காரர் பயப்படுறார். இங்கே பெரிய அசை உண்டாகிவிட்டதே, எல்லா சிறைச்சாலை கதவுலாம் திறந்து கிடக்குதே, இந்த சிறைச்சாலை இருந்த கைதியெல்லாம் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்க போல அப்படின்ற ஒரு சூழ்நிலைமையில் பயந்து கொண்டு இருக்கும்போது பவுல் சொல்கிறார்,
நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நீ பயப்படாத, உனக்கு நீயே கெடுதி செய்து கொள்ளாத. அந்த காவல்காரன் தன்னைத்தானே குத்தி கொள்ள அவன் தற்கொலை பண்ணிக்கிறது இருக்கிறான். ஆனால் பவுல் சொல்கிறார், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அவனுக்கு பெரிய ஆச்சரியம், இது எப்படி நடந்தது? கர்த்தரை துதிக்கிற துதி. அல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகம் அங்கே வல்லமையாக இறங்கி கிரியை செய்கிறது. அங்கே துதிக்கும் போது சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்து விடுகிறது. அங்கே அவன் ஆச்சரியப்படுகிறான் அந்த காவல்காரன், இது எப்படி நடந்துச்சு? அந்த இயேசுவை நான் பார்க்கணும். அல்லேலூயா. அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் கேட்ட பொழுது, நீ இயேசுவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அபிஷேகத்தினாலே தேவன் வல்லமையான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. இப்படி என்ன, அந்த அபிஷேகத்தினாலே நாம் நிறைந்திருக்கணும். அபிஷேகம் உலகத்தின் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் மாத்திரமல்ல, அபிஷேகத்தினாலே நாம் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் நிறைந்திருப்பீர்கள், இரண்டாவது அபிஷேகத்தினாலே நிறைந்திருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செவிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய ஆண்டவர் நிறைவானவராக இந்த காலை ஆராதனையிலே நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். அவர் உங்களை அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்கும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாத, நீங்கள் பார்த்திராத சில சத்ருவின் கிரியைகள், போராட்டங்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி வந்தாலும், உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கும்போது ஒன்றும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பீர்கள். தானியேல் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருந்தபடியினால வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் நிறைவான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க. நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நப்தலியை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நிரப்புங்க. எங்கள் கைகளின் பிரயாசத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்தில் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார், நிரப்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் நிரப்புகிறார், அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஆமென். சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா, எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஆமென். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஆமென். சிங்கக்குட்டி
Praise the Lord. சொல்லுங்க, குறைவில்லையே. ஓ, குறைவில்லையே. நிரப்புகிறார். ஹalleluya. உங்களை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். அபிஷேகத்தினால் கர்த்தர்களை நிரப்புகிறார். ஆவியானவர் நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புகிறார். ஹalleluya. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர்களை நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர்களை நிரப்புகிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. தேவனே, எங்கள் சபையாரை நிரப்புங்க. பெரியவர் முதல் கொண்டு சிறியவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு பேருமாக பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்கப்பா. மாம்சமான யாவன் வேணும், என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த ஆராதனை நேரத்தில் இந்த வேளையிலே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஆமென். ஓ, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஓ, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஹalleluya, ஹalleluya. ரிபரபா துரபர திரபா துரபர திரபா துரபா. ஆவியானவரே நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord, 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 praise the Lord. ஹalleluya, ஹalleluya. துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைவானவர் வந்திருக்கிறார். நிறைவானவர் வந்திருக்கிறார். உங்கள் குறைகளை நீக்கி விடுவார். நிறைவானவர் வந்துவிட்டாலே எல்லா குறைவுகள் மாறி போய்விடும். ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தையின்படி அப்பா, நாங்கள் வேதத்தில் உம்முடைய வார்த்தையை தியானித்தபடி ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே, இந்த நாளிலும் ஐயா ஒவ்வொரு பேரையுமாக, பெரியோர்கள் சிறியோர்கள் ஒவ்வொரு பேரையுமாக கர்த்தர் அப்படியே நீர் நிரப்பி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தினால் வார்த்தையினால் உண்டாகிற எல்லா நன்மைகள் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் ஒவ்வொரு பேருக்கு என் தேவன் நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து கரம் பிடித்து நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பேருடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு பேருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை நாட்களிலே தெய்வீக சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலனையும் உடைய தெய்வீக சமாதானத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய நாம மகிமை அடையட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.